வணக்கம் குழந்தைகளா. இன்றைக்கி நான் உங்களுக்கு தெனாலிராமன் கதையோடு வந்திருக்கேன். என்ன கதைன்னு பார்க்கலாமா? திருடர்கள். விஜயநகர அரசர் தனது அரசவையில் அமர்ந்திருந்தார். அப்போது மக்கள் கூட்டம் ஒன்று அவைக்குள்ளே நுழைஞ்சுது. என்னது, கூட்டமாக வந்திருக்கீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களில் யாராவது ஒருத்தர் முன் வந்து சொல்லுங்க அப்படின்னு தளபதி சொன்னார். ஒரு முதியவர் முன்னால் வந்து, அரசே வணக்கம், நம்ம ஊரில் திருட்டு நிறைய நடக்குது. நாங்கள் சிறுக சேர்த்து வச்ச செல்வத்தையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ராத்திரியில் எங்களால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல. நீங்கள் தான் இந்த திருட்டை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன தளபதி, இவங்க சொல்கிறது உண்மையா? ஏன் எனக்கு தெரிவிக்கலை அப்படின்னு கோபமாக கேட்டார் அரசர். திருடனை பிடிச்சதும் உங்ககிட்ட தகவல் சொல்லலான்னு இருந்தோம், ஆனாலும் எங்களால் திருடர்களை பிடிக்க முடியலை அப்படின்னு சொன்னார் தளபதி. மந்திரிமார்களே, உங்களில் யார் திருடர்களை பிடிக்க போகுது அப்படின்னு கேட்டார். எல்லா மந்திரிகளும் சேர்ந்து அவையில் இல்லாத தெனாலிராமன் பேரை சொல்லி, அவர் தான் அறிவாளி, அவரே திருடர்களை பிடிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அரசரும் அதனை ஏற்றுக்கிட்டு தெனாலிராமனை அழைச்சிட்டு வர சொன்னார். தெனாலிராமன் வந்ததும் அவருக்கு திருடர்களை 3 நாட்களுக்குள்ளே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார். தெனாலிராமன் மீது பொறாமை கொண்ட மற்ற மந்திரிங்க தங்களுக்குள்ளே பேசி மகிழ்ந்து தெனாலிராமன் நல்லா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. விஜயநகர்லேயே பெரிய நகை கடைக்காரரு தன் கடைக்கு வருவோர் எல்லாரையும், ஊரில் திருட்டு அதிகமாயிடுச்சு, என் வீட்லேயும் வேறு யாரும் இல்லை, எல்லாரும் வெளியூர் போயிருக்காங்க என்று புலம்பிக் கொண்டிருந்தார். 3ஆம் நாள் இரவு நேரம் 2 திருடங்க பதுங்கி நகைக்கடைக்காரர் வீட்டுக்கு வந்தாங்க. கள்ளச்சாவி போட்டு சத்தமில்லாமல் வாசக்கதவை திறந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. நடு ஹாலில் நகைக்கடைக்காரர் படுத்திருந்தார். அவர் விடும் கொரட்டையில் அவர் மிக நல்ல தூக்கத்தில் இருக்கார் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டாங்க திருடங்க. அதனால் பயமில்லாமல் அங்கேருந்த ஒரு அறைக்குள்ளே நுழைஞ்சாங்க. கதவு கை வைத்ததும் திறந்து கொண்டது. அங்கே ஒரு இரும்பு பெட்டி இருந்துச்சு. திருடங்க மெதுவாக நீண்ட நேரம் போராடி அந்த இரும்பு பெட்டியை திறந்துட்டாங்க. திருடங்களுக்கு ஒரே சந்தோஷம். உள்ள தங்க வைர நகையெல்லாம் நிறையா இருந்துச்சு. அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. சாலையில் யாராவது தங்களை பார்க்குறாங்களா அப்படின்றத கவனித்து நடந்தபடியே சென்று ஒரு மாளிகையின் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஒரு திருடன் சொன்னால், காலில் ஏதோ பிசு பிசுன்னு ஒட்டி இருக்கு, கிணத்தடிக்கு போய் கால் கழுவ வேணும் அப்படின்னு சொன்னான். மற்றவனும் தனக்கும் தான் அப்படின்னு சொல்லி கிணத்தடிக்கு போனாங்க. விடிஞ்சதும் அரசவை கூடுச்சு. தெனாலிராமன் வரவில்லையா? தளபதி எங்கே என்று அரசர் கேட்டார். எல்லாரும் திருன்னு முழிச்சாங்க. இதோ வந்துவிட்டேன் மகாராஜா, உங்கள் உத்தரவை என்றேனும் மீறி இருக்கிறேனா என்று கேட்டபடி தெனாலிராமன் வீரநடை போட்டு வந்தார். தளபதியும் உடன் வந்தார். காவலர்கள் 3 சங்கிலியால் பிணைத்து அழைத்து வந்தனர். அவையில் இருந்த மற்ற மந்திரிகளும் மிக ஆச்சரியமாக, அந்த 3 ஒருவர் பரிச்சயமானவராக இருக்கிறாரே என்றார். மன்னா, இந்த இருவரும் இந்த நகைக்கடைக்காரர் வீட்டில் திருடினார்கள். அவர்கள் திருடிய நகைகள் இதோ என்று ஒரு திருடன் தலையிலிருந்து மூட்டையை இறக்கி வைத்து காட்டினார் தெனாலி. அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்த்தனர். 2 திருடர்களுக்கும் திருட உடந்தையாக இருந்தவர் நமது முன்னாள் மந்திரி, ஒழுங்கீனத்துக்காக தங்களால் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்றார் தெனாலி. தெனாலி, எப்படி இவர்களை பிடித்தீர்கள் என்று மன்னர் வினவினார். பொய்யாக வீட்டில் யாரும் இல்லை, என் நகைகளுக்கு பாதுகாப்பில்லை என நகைக்கடைக்காரரை வருவோருடன் எல்லாம் புலம்பச் சொன்னேன். இதனை உண்மை என நம்பிய மந்திரி இவர்களை திருட அனுப்பினார். பசையுடன் கூடிய வண்ண குழம்புகளை நகைக்கடைக்காரர் ஹாலில் அறையிலும் கொட்டி வைக்க சொன்னேன். இருட்டில் அது தெரியாமல் கால் வைத்த திருடர்கள் தாங்கள் செல்லும் பாதையை எனக்கு காட்ட நானும் தளபதியும் காவலர்களும் இந்த 3 சிறைப்பிடித்தோம் என்றான் தெனாலி. என்ன குழந்தைகளா, தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்தீங்களா? எப்படி அழகாக திருடங்களை பிடிச்சாங்கன்னு. நாமும் இதே மாதிரி புத்திசாலித்தனத்தோட எச்சரிக்கையோடும் பாதுகாப்போடும் இருப்போம். நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.